ஸோ வெல்கம் மாமே. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம தலைவன் ஸ்பைடர் மேன் ரிட்டர்ன் ஆக போறாரு. என்னடா சொல்ற, ஸ்பைடர் மேன் ரிட்டர்ன் ஆக போறாரா? அதான் அந்த டூம்ஸ்டேக்கான காஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பைடர் மேனுக்கு சேரே போடலையாடான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய காரணம் இருக்கு. இன்னும் நிறைய ஸ்பைடர் மேன் ஃபேன்ஸ் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த மார்வலுக்கும் சோனிக்கும் இடையில பஞ்சாயத்து போயிட்டு இருந்திருக்கும். இதான் வழக்கமா நடக்கிறதாச்சு. அதனாலதான் சோனி ஸ்பைடர் மேனை டூம்ஸ்டேக்குள்ள கொண்டு வர விடலன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க ஆக்சுவல் ரீசன் அது கிடையாது. இது மட்டும் இல்லாம ஸ்பைடர் மேன் டூம்ஸ்டேல வந்துட்டா அப்ப ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே என்ன கதை? ஒருவேளை அந்த கதை டூம்ஸ்டே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராண்ட் நியூ டே நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர் இல்ல, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இது கூடவே ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே பேரலா ஒன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க விஷயமே வேறங்க. அது என்ன ஏதுங்கிறத மொத்தமா இந்த வீடியோல பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்வல் பயல்கடா சேனல்ல யாராவது புதுசா பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஃபயரா வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டேல இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே இந்த படம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே அந்த படத்துல பீட்டர் பார்க்கருக்கான அந்த கேரக்டரை சாஃப்ட் ரீபூட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சேர் போட்டு அதுக்கான காஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த மாதிரி ஸ்பைடர் மேன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் உங்களை மாதிரி நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ மார்வல் ஸ்பைடர் மேன் ரோலை பிளே பண்றதுக்காக நம்ம டாம் ஹாலண்ட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த சொன்னது வேற யாரும் இல்லைங்க, டேனியல் ரிச்மேன். அவர் தான் தன்னோட எக்ஸ் வலைதளத்துல இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. ஆனா ஸ்பைடர் மேனை இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த படத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு சில சிக்கலும் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்பைடர் மேனுக்காக பஞ்சாயத்து பண்றதே இந்த சோனி தான். அவன் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பாப்பான்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு சோனியை போட்டு சாங்கு வாங்கல அடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஆனா இதுக்கான ப்ராப்ளம் சோனியே இல்ல. ஆனா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஸ்பைடர் மேன் உள்ள வர்றதுக்கு பிரச்சனையா இருக்கிறதே ஸ்பைடர் மேன் தான் சொன்னா கண்டிப்பா அவங்களால நம்ப முடியாது. என்னடா உளர்ற, கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பைடர் மேன் ரோலை பிளே பண்றது நம்ம டாம் ஹாலண்ட். தலைவன் இந்த மாதிரி கிறிஸ்டோபர் நாலனோட ஒடிசி அந்த மூவில பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கான். அந்த படத்தை முடிச்சுட்டு அப்படியே ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே அந்த படத்துக்கு போற மாதிரியான ஸ்கெடியூல் தான் இருந்திருக்கு. இதுக்கிடையில டாம் ஹாலண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்குள்ள வந்து ஸ்பைடர் மேனா நடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா வாய்ப்பே ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம இந்த மார்வல் என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, டாம் ஹாலண்டுக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஸ்பைடர் மேனா நடிக்கிறதுக்கு இன்னும் சம்பளம் கொடுத்து அந்த ஒரு டீலே இன்னும் ஃபுல்லா முடிக்கலையாங்க. ஆல்ரெடி சோனி கூட ஒரு டீல் போயிட்டு இருக்கு. இந்த டாம் ஹாலண்டுக்கான அந்த டீல் கரெக்டா முடிஞ்சா மட்டும்தான் நம்ம ஸ்பைடர் மேனை இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்க முடியும். ஸ்பைடர் மேனுக்கான ஃபேன்ஸ் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இந்த மார்வல் டாம் ஹாலண்ட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள கொண்டு வந்து ஸ்பைடர் மேனை படத்துல கொஞ்ச நிமிஷத்துக்கு காட்டினா கூட போதும், அது அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பாக்ஸ் ஆஃபீஸை வேற லெவலுக்கு புஷ் பண்ணும். இந்த மாதிரி சம்பளம் கொடுத்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்குள்ள ஆக்டர்ஸை கொண்டு வர்ற இந்த டீல் இது டாம் ஹாலண்டுக்கு மட்டும் இல்ல. டாம் ஹாலண்ட்னு பேரே போடாம ஏற்கனவே நிறைய பேர் போட்ட சேர் போட்டானுங்கல்ல, அந்த மாதிரி சேர் போடப்பட்ட நிறைய ஆக்டர்ஸுக்குமே இன்னும் இந்த டீல் செட்டில் பண்ணப்படலையா. ஏண்டா மார்வல், உன்னை என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா இன்னும் அஸ்திவாரமே ஒழுங்கா போடாம இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய மார்வல் ஃபேன்ஸுக்கு தோணிட்டு இருக்கு. சரி, இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துல ஸ்பைடர் மேன் வருவாரா இல்ல வரமாட்டாருன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பைடர் மேனை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா முன்ன சொன்ன மாதிரியே ஸ்பைடர் மேனுக்கான ஃபேன்ஸ் வேல்யூ அது அவ்வளோ பயங்கரமா இருக்கு. சிம்பிளா ஒரு 5 நிமிஷம் படத்துல வந்தா கூட போதும். அதுவும் படத்துல வந்து டாக்டர் டூமை பார்த்துட்டு, அதாவது நம்ம டோனி ஸ்டார்க் அயன்மேனோட ஃபேஸை பார்த்துட்டு டாம் ஹாலண்டோட ரியாக்ஷனை கண்டிப்பா பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு சீன் படத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சில நிமிஷத்துக்கு ஸ்பைடர் மேனை இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள கொண்டு வரலாம். இல்ல சுத்தமா டாம் ஹாலண்டுக்கு ஸ்கெடியூலே இல்லைன்னா ஸ்பைடர் மேன் மாதிரியே ஒரு ஸ்டண்ட் டபுளை உள்ள கூட்டிட்டு வந்து மாஸ்கை போட்டு ஸ்பைடர் மேனை நடிக்க வச்சுட்டு பேக்ரவுண்ட்ல நம்ம டாம் ஹாலண்ட வாய்ஸ் ஓவர் கொடுக்க வைக்கலாம். ஸ்பைடர் மேனை உள்ள கொண்டு வர்றதுனால எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் தான் நம்ம மார்வலுக்கும் சோனிக்கும் இருக்கு. அதனால எவ்வளவு சம்பளம் வேணாலும் கொடுத்து டாம் ஹாலண்டோட அந்த டீலை செட்டில் பண்ணி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள ஸ்பைடர் மேனை கொண்டு வரலாம். கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஸ்பைடர் மேன் இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்பைடர் மேன் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ரிட்டர்ன் ஆவாரா மாட்டாரா? இல்ல நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.